ஓம் சாய்ராம். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். இந்த நிமிஷம் நீங்கள் எதுக்காக பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கீங்களோ அந்த பிரார்த்தனை நிச்சயமாக நிறைவேறும் நம்பிக்கையோடு இருங்க. கைக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை சாய்க்கிட்ட ஒப்படைச்சிட்டு உங்கள் கைக்கு உட்பட்டு, உங்கள் சக்திக்கு உட்பட்டு எவ்வளவு முயற்சி பண்ண முடியுமோ முயற்சி பண்ணுங்கள். உங்களோட முயற்சிக்கு உங்களோட சாய் எப்பொழுதுமே துணையாக இருப்பார். சரி, வாங்க இன்றைக்கி பதிவு பார்க்கலாம். தலைப்பு பார்த்துருப்பீங்க. நம்மளை சுற்றி என்ன நடந்துக்கிட்டு இருக்கு, எந்த மாதிரி உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம், நம்மளை சுற்றி இருக்கவங்க எப்படிலாம் இருக்காங்க, நம்ம என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறத ரொம்ப கிளியராக தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவின் மூலமாக. சாய் நமக்கு சொல்லி கொடுக்குறாரு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்களை சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்காரு. இன்றைக்கி நம்ம அற்புதமான விஷயங்களை சாயோட அருளால் தெரிஞ்சுக்க போகிறோம், சாயோட ஆசீர்வாதத்தோடு. இந்த பதிவை ஒவ்வொருத்தரும் முழுவதுமாக கேளுங்க. உங்களோட வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப இன்றியமையாதது. ரொம்ப ஒரு மோசமான உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், என்னையும் சேர்த்து தான். நம்ம எல்லாரும் எப்படி இருக்கணும், என்ன பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம். நம்மளை சுற்றி இருக்கிறவங்களாம் எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்க போகிறோம். நம்ம சேனல் பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு நல்லாவே தெரியும் பஞ்ச வர்ணக்கிளி கதை. நல்லாவே தெரியும். பொறுமையாக இருந்ததுனால அந்த பஞ்சவர்ண கிளிக்கு 5 கலர் கிடச்சிது. நம்ம எல்லாருக்கும் தெரியும். 5 நிறங்கள் கிடச்சி ரொம்ப அழகான ஒரு பறவையாக மாறினது. இப்போ பஞ்ச தந்திர கதை உங்களுக்கு தெரியுமா? நம்மள பல பேர் சின்ன வயசில் கேட்டிருப்போம். நீங்கள் கூட கேட்டிருக்கலாம். கேட்காதவங்க முழுவதுமாக கேளுங்க. பஞ்சதந்திர கதை. இந்த பஞ்சதந்திர கதையில் ஒரு காடு இருக்குது. அந்த காட்டில் பார்த்திங்கன்னா ஒரு சிங்கம் இருக்குது. அப்புறம் மற்ற உயிரினங்கள் எல்லாம் இருக்குது, மற்ற விலங்குகள் எல்லாம் இருக்குது. சிங்கமும் இருக்குது. அதில் சிங்கம் என்ன பண்ணுது, வேட்டையாடி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு உயிரினமாக ஒவ்வொரு விலங்காக கொண்டு சாப்பிட்டுக்கிட்டே இருக்குது. ஒவ்வொரு நாளும் மற்ற உயிரினங்கள் எல்லாம் பயந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. இன்றைக்கி எந்த உயிரினம் சிங்கத்துக்கிட்ட இரையாக போகுதுன்னு தெரியாமல் ஒவ்வொரு நாளும் ஒருவேளை நம்மளாக தான் இருப்போமோ அப்படின்னு பயந்து ஒவ்வொரு விலங்கும் பயந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. இப்போ சிங்கம் இல்லாமல் மற்ற விலங்குகள் எல்லாம் ஒரு அணியாக சேருது, ஒரு கூட்டமாக சேருது. அப்போ நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஒரு காடுனா எல்லா உயிரினமும் இருக்கும், அங்கே நிறைய இருக்கணும். நரி எப்பேற்பட்டது நம்ம எல்லாருக்கும் தெரியும். தந்திரம், நரினாலே தந்திரம் தான். அந்த கூட்டத்தில் நரி பேச ஆரம்பிக்குது. முதல்ல நம்ம எல்லாரும் பயந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். என்றைக்கு நம்ம சாக போகிறோம், என்றைக்கு அந்த சிங்கத்துக்கு இரையாக போகிறோன்னு நம்ம பயந்து நம்ம சந்தோஷமான வாழ்க்கையை இழந்துக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு நாளும் எதையுமே நம்ம முழுவதுமாக என்ஜாய் பண்ணுறதே இல்லை. அதனால் நம்ம ஒரு முடிவுக்கு வருவோம். இப்படி பயந்து வாழ்கிறதுக்கு பதிலாக நம்மளே ஒரு லிஸ்ட்டு போட்டுடலாம். இங்கே இருக்கிற எல்லா விலங்குகளோட லிஸ்ட்டும், ஒவ்வொரு உயிரினத்தோட ஒவ்வொரு பேராக போட்டு நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு லிஸ்ட்டு ரெடி பண்ணி அதில் நம்மளே செலக்ட் பண்ணி ஒரு உயிரினத்தை சிங்கத்துக்கு இரையாக கொடுத்துருவோம். ஒரு விலங்கை சிங்கத்துக்கு இரையாக கொடுத்துடலாம். அப்போ மற்றவங்க எல்லோரும் நிம்மதியாக இருப்பாங்க. ஒருத்தங்களுக்கு மட்டும்தான் அந்த வேதனை அடையும். ஒரு விலங்கு மட்டும்தான் வேதனையை அனுபவிக்கும். ஆனால் மற்றவங்க எல்லாரும் சந்தோஷமாக இருக்கலாம் இதனால் அப்படின்னு அதோட கருத்தை சொல்லுது. தந்திரமாக அதோட கருத்தை எல்லாத்துக்கிட்டையும் சொல்லுது. எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, இது நல்லா இருக்கே, நம்ம எல்லோரும் நிம்மதியாக வாழ்கிறதுக்கு ஒரு வழி கிடைக்குது. இப்படி பயந்து வாழ்கிறதுக்கு நம்மளே லிஸ்ட்டு போட்டு ஒவ்வொரு உயிரினமாக ஒவ்வொரு விலங்காக ஒவ்வொரு நாளைக்கு அந்த சிங்கத்துக்கு இரையாகிட்டோம் அப்படின்னா மற்றவங்க எல்லாருமே நிம்மதியாக இருக்கலாமேன்னு சொல்லிட்டு எல்லாருமே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அந்த கூட்டத்தில் இருக்கிற மற்ற விலங்குகள் ஒவ்வொருத்தரும் இது சரியான முடிவாக இருக்குது, இந்த முடிவுக்கு நாங்கள் உட்படுறோம் அப்படின்னு எல்லாரும் முழு மனதோடு ஒத்துக்கிறாங்க. ஒரு லிஸ்ட்டும் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. இந்தந்த நாள் இந்தந்த விலங்கு இந்த சிங்கத்துக்கு இரையாகணும் அப்படின்னு கம்ப்ளீட்டாக ஒரு லிஸ்ட்டு ரெடி பண்ணிடுறாங்க. ரெடி பண்ணதுக்கப்புறமா அந்த கூட்டம், அந்த விலங்குகள் எல்லாம் சேர்ந்து சிங்கத்தை போய் சந்திக்கிறாங்க. சிங்கத்தோட குகைக்கே போய் சந்திக்கிறாங்க. சிங்கத்துக்கிட்ட சொல்லவும் ஆரம்பிக்கிறாங்க அவங்க என்ன முடிவு எடுத்திருக்காங்கன்னு. இங்கே பாரு சிங்கமே, நீ ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் வேட்டையாடி இனிமேட்டு எங்களை கொல்ல வேணாம். நாங்களே ஒவ்வொருத்தராக உனக்கு இரையாகிறோம். ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு விலங்கு உனக்கு இரையாக நாங்களே வந்துடுவோம். உன்னோட குகைக்கு உன்னை தேடி வந்துடுவோம். அதனால நீ இனிமேல் எங்களை வேட்டையாடி எங்களை ரொம்ப கஷ்டப்படுத்தி சாகடிக்காத அப்படின்னு அவங்களோட வேண்டுகோளையும் அவங்களோட முடிவையும் தெரிவிக்கிறாங்க. சிங்கத்துக்கு ஜாக்பாட் அடித்த மாதிரி, இந்த லட்சுமி கூரையை பிரிச்சுக்கிட்டு கொட்டுன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி என்னடா இது, நம்ம கஷ்டப்பட்டு ஓடி ஆடி வேட்டையாடி சாப்பிடுவோம், இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு ஜாக்பாட் கிடச்சிருக்கு, தினைக்கும் இனிமேட்டு நமக்கு கஷ்டப்படாமல் உணவு சாப்பிட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சிங்கத்துக்கு ரொம்ப சந்தோஷம். யாருக்கு தான் சந்தோஷம் இருக்காது?
கண்டிப்பாக சிங்கம் சந்தோஷம் தானே பட்டிருக்கோம். சந்தோஷமாக அதை வந்து ஏற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் போகுது. ஒவ்வொரு நாளாக ஒவ்வொரு விலங்காக வந்து சிங்கத்துக்கு வந்து இரையாகிட்டு இருக்கு. மற்ற விலங்குகள் இரையாகிற விலங்குகள் இல்லாமல் மற்ற விலங்குகள் எல்லாரும் சந்தோஷமாக அவங்களோட வாழ்க்கையை வந்து வாழ ஆரம்பிச்சிட்ருக்காங்க. இப்படியே நாட்கள் போய்கிட்டு இருக்கு. இப்படி போய்கிட்டே இருக்கும்போது ஒரு நாள் அந்த நரியோட அந்த முடிவு எடுத்துச்சுல, அந்த நரியோட டர்ன். அன்னைக்கு நாள் வந்து நரியோட நாள். நரி வந்து போகணும், இரையாக வந்து ஆகணும் சிங்கத்துக்கு. அன்றைய நாள் வருது. காலையில் எந்திரிக்குது நரி. சுகமாக இருக்குது. என்ன பண்ணலான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி நம்ம சாக போகிறோமா, எப்படியாவது இந்த சாவுலேருந்து தப்பிக்கணும்னு யோசிச்சுட்டு இருக்கு. அந்த நேரத்தில் அந்த காட்டுக்குள்ளே ஒரு கழுதை வந்துடுது. கழுதை நம்ம எல்லாருக்கும் தெரியும், காட்டு விலங்கு கிடையாது. ஊருக்குள்ளேருந்து அந்த காட்டுக்குள்ளே கழுதை வந்துடுது. அந்த கழுதையை பார்த்தோன்னே நரி ரொம்ப சந்தோஷப்படுது. ஆஹா, என்னடா அது, கூட்டத்துக்குள்ளே புதுசாக ஒரு விலங்கு வருது. சரி, நம்ம தந்திரத்தை பயன்படுத்தி இந்த கழுதையை வந்து உணவாக வந்து சிங்கத்துக்கு ஆக்கிட்டோம் அப்படின்னா நம்ம தப்பிச்சிடலான்னு அதுக்கு வந்து அதோட பிரெயின், அந்த தந்திரமான மூளை வந்து வேலை செய்ய ஆரம்பிக்குது. உடனே நரி வந்து என்ன பண்ணுது, சந்தோஷமாக கழுதையை வரவேற்குது. வாங்க வாங்க அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக வரவேற்று அதுக்கு வேண்டிய உபச்சாரம் எல்லாம் வந்து பண்ணுது, வேண்டியதெல்லாம் வந்து கொடுக்குது, ரொம்ப அன்போடு வந்து பேசுது. அது மட்டும் இல்லாமல் அந்த நரி என்ன பண்ணுதுன்னா மற்ற விலங்குகளையும் கூப்பிட்டு கழுதையை வந்து வரவேற்க வைக்குது. எல்லோரும் வந்து கழுதையை வந்து அன்போடு வரவேற்கிறாங்க, பாசமாக பேசுகிறாங்க. இந்த கழுதைக்கு ஒன்றும் புரியலை, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னடா அது, நம்ம இன்றைக்கி தான் வந்து இந்த காட்டுக்குள்ளே இவங்க எல்லாம் இவ்வளோ நல்லவங்களாக இருக்காங்களே, காட்டுக்குள்ளே இருக்கவங்களாம் வந்து ரொம்ப கொடூரமாக இருப்பாங்கன்னு நினச்சோம். ஆனால் இவங்க எல்லாரும் இவ்வளோ நல்லவங்களாக இருக்காங்களே, இவ்வளோ நாள் இவங்களெல்லாம் மிஸ் பண்ணிட்டோமேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுது. இவ்வளோ நல்லவங்களாக இருக்காங்களே, நம்ம இன்றைக்கி தான் வந்திருக்கோம், வந்த உடனே நமக்கு இவ்வளோ அன்பை செலுத்துகிறாங்களேன்னு சொல்லிட்டு இந்த கழுதை என்ன பண்ணுது, மயங்கி போகுது. அப்படியே சந்தோஷம் அதுக்கு. ஆஹா, இனிமேல் நம்ம இங்கேயே இருந்துடும், இவங்க கூடயே இருக்கணும் அப்படின்னு. இப்படி நேரம் போய்கிட்டே இருக்கு. அப்போ எல்லாரும் சிரித்து அந்த கழுதைக்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க மற்ற விலங்குகள் எல்லாரும். அப்போ அந்த நரி மட்டும் கொஞ்சம் சோகமாக இருக்குது. என்னடா அது, நம்மளை முதல்ல வரவேற்ற நரி மட்டும் சோகமாக இருக்குது, மற்ற விலங்குகள் எல்லாம் ஆரவாரமாக இருக்காங்க, சந்தோஷமாக இருக்காங்க, நம்மக்கிட்டையும் நல்லா பேசுகிறாங்க. ஏன் இந்த நரிக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கழுதைக்கு ஒரே குழப்பம் போய் கேட்குது. ஏன் நீ மட்டும் ரொம்ப சோகமாக இருக்க இன்றைக்கி அப்படின்னு கேட்குது. அப்போ அந்த நரி சொல்லுது, இல்லை அந்த கதையெல்லாம் சொல்லுது. இந்த மாதிரி இங்கே ஒரு சிங்கம் இருக்குது, அந்த சிங்கத்துக்கு இரையாகணும்னு நாங்கள் வந்து லிஸ்ட்டு ஒன்று ப்ரிப்பேர் பண்ணோம். ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு விலங்கு வந்து அந்த சிங்கத்துக்கு வந்து இரையாக அனுப்பணும். இன்றைக்கி வந்து என்னோடய முறை, இன்றைக்கி நான் அந்த சிங்கத்துக்கு வந்து இரையாகணும், அதனால தான் நான் வந்து சோகமாக இருக்கேன் அப்படின்னு அந்த கதையை எல்லாத்தையும் சொல்லி முடிக்குது. இது அங்கே இருக்க விலங்குகள் எல்லோரும் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே இருக்க ஒரு புலியும் அந்த கூட்டத்தில் இருக்குது. அது வந்து இந்த நதியோட தந்திரத்தால் வசப்பட்டது. நதியை தந்திரம் பண்ணி என்ன பண்ணுது, எல்லாரையும் வந்து ஒவ்வொரு மாதிரி வந்து பழக்கப்படுத்தி வச்சுருக்கு. அப்போ அந்த புலி வந்து என்ன பண்ணுது, இல்லை நீ போகாத, இன்றைக்கி நீ வந்து ரொம்ப குட்டியாக இருக்க, நான் போகிறேன் இன்றைக்கி உனக்கு பதிலாக, நான் வந்து பெருசாகவும் இருக்கேன், அது மட்டும் இல்லாமல் நான் வந்து நண்பன், என்னோட அந்த சிங்கத்துக்கு வந்து நான் வந்து நண்பனும் கூட, நான் எப்படியாவது அந்த சிங்கத்தை பேசி சமாளித்து எப்படியாவது கொஞ்ச நாள் உயிரோடு இருந்துடுறேன், நீ அதனால் போக வேணாம் அப்படின்னு அந்த நரியோட தந்திரத்தின் பேரில் அந்த புலியை வந்து பேச ஆரம்பிக்குது. நரியோட தந்திரத்தால் அந்த புலியை வந்து பேச ஆரம்பிக்குது. இப்படி ஒவ்வொருத்தங்களாம் ஒவ்வொன்று அந்த நரியோட தந்திரத்தால் வசப்பட்டு ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு மாதிரி வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஒவ்வொருத்தங்களாம் வந்து நான் போகிறேன் அந்த மாதிரிலாம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை எல்லாத்தையும் கேட்குற அந்த கழுதை என்ன பண்ணுது, எல்லாரும் இவ்வளோ நல்லவங்களாக இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரே ஆச்சரியம். இந்த நரியை வந்து காப்பாற்றுறதுக்காக ஒவ்வொருத்தங்களும் நான் போகிறேன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இந்த கழுதை என்ன பண்ணுது, அவசரப்பட்டு பேச ஆரம்பிக்குது. இல்லை, நீங்கள் யாரும் போக வேணாம், உங்களுக்காக இன்றைக்கி நான் போகிறேன் அப்படின்னு ஒரு வாக்கு கொடுத்துருது. இவங்களோட இந்த நரியோட சூழ்ச்சியும் இந்த சூழ்ச்சியினால் அகப்பட்ட மற்றவங்களோட மனநிலையும் தெரியாமல் இந்த கழுதை என்ன பண்ணுது, ஒரு வாக்கு கொடுத்துருது, நான் போகிறேன் அப்படின்னு. எல்லாருக்கும் சந்தோஷம். ஏன்னா இன்றைக்கி எல்லாருக்கும் வந்து எதிர்பாராதமாக இந்த கழுதை வந்ததோட மட்டும் இல்லாமல் நம்ம கூட்டத்தில் இருக்க ஒருத்தவங்களோட உயிரை காப்பதற்காக இது வந்து போய் பலியாகுதுன்னு சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் சந்தோஷம். எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இந்த கழுதையும் அந்த சிங்கத்தோட குகைக்கு போகுது, அந்த சிங்கத்துக்கு இரையாகவும் ஆகுது. சிங்கம் அதை வந்து கொண்டு சாப்பிட்ருது. இந்த கதை புரியுதா உங்களுக்கு? இந்த கதையில் வர கழுதை மாதிரி தான் நம்மளை சுற்றி நிறைய நரிகளும் நிறைய தந்திரங்களும் வந்திருக்கு. அது தெரியாமல் நம்ம என்ன பண்ணுறோம், வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நம்பி நம்ம வந்து வாக்கு கொடுக்குறோம்.
நிறைய பேருக்கு உதவி செய்கிறோங்கிற பேரில் போயிட்டு சிக்கல்களில் மாட்டிக்கிறோம். நம்மளோட பொருளையும் நேரத்தையும் நம்மளோட மன நிம்மதியும் வந்து இழக்கிறோம். எப்பொழுதுமே நம்ம வந்து ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடியும் மற்றவங்கள்ட்ட ஒரு வார்த்தை பேசுகிறதுக்கு முன்னாடியும் ரொம்ப நிதானமாக இருக்கணும். நம்ம நல்லவங்க அப்படிங்கிறத காமிச்சிக்கிறதுக்காகவும் நம்ம ரொம்ப இரக்க மனம் உள்ளவங்க அப்படிங்கிறதுக்காகவும் நம்ம வந்து சூழ்ச்சிகளில் போய் மாட்டிக்கக்கூடாது. சாய் வந்து ரொம்ப அருமையாக ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. நீங்கள் எந்த அளவுக்கு நல்லவங்களாக இருக்கீங்களோ அதே அளவுக்கு விவேகம் உள்ளவங்களாகவும் இருக்கணும். தன்னோட சீடர்களிடத்தில் அவர் எதிர்பார்ப்பது இதே தான். சாயோட பக்தர்கள் எப்பொழுதுமே விவேகத்தோடு இருக்கணும். நல்லவங்களாக எந்த அளவுக்கு இருக்கோமோ அதே அளவுக்கு விவேகத்தோடையும் நடந்துக்கணும். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் இன்றைக்கி நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த ஒரு தாத்தாவுக்காக வந்து பிரார்த்தனை பண்ண போகிறோம். அந்த தாத்தாவுக்கு வந்து 92 வயது ஆகிறது. அவங்களோட மருமகள் தான் அவங்கள வந்து பார்த்துக்கிறாங்க. அவரோட அன்றாட வேலையை கூட அவரால் செய்ய முடியல. ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கார். 92 வயதாகுது. ரொம்ப கம்பீரமாக இருந்த மனுஷன் இன்றைக்கி வந்து வயோதிகம் முதுமை காரணமாக ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. அவங்களோட மருமகள் தான் பார்த்துக்கிறாங்க. மகள் கிடையாது, மருமகள். அந்த அம்மா அவங்களோட கணவனையும் வந்து இழந்துட்டாங்க. கணவன் கிடையாது, அவங்களோட கணவன் வந்து இறந்துட்டார். ஆனால் அவங்களோட கணவனோட அப்பாவை தன்னுடைய அப்பாவாக பாவித்து சேவை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. 92 வயது தன்னோட மாமனாருக்கு. பெற்ற மகள்கள் கூட தன்னோட அப்பாவை இன்றைக்கி வந்து சரியாக பார்த்துக்காத காலம் இது. நம்ம எல்லாருக்கும் தெரியும். அங்கே இங்கேன்னு பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். பெற்றோர்களை வந்து பெற்றவங்க கூட குழந்தைகள் பெற்றெடுத்த குழந்தைகள் கூட சரியாக பார்த்துக்க மாட்டுறாங்க. அப்படிப்பட்ட இந்த காலத்தில் தன்னோட மாமனாரை அவ்வளவு கண்ணும் கருத்துமாக அதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப அவங்களால முடிஞ்ச வரைக்கும் அவங்க சக்திக்கு மீறி வந்து எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. தனி ஒரு பெண்மணியாக அவர் வந்து வயோதிகம் காரணமாக அவரால் எந்திரிச்சு நடக்க முடியல. எந்திரிச்சா கூட கீழே விழுந்து தலையில் அடிபட்டு அவருக்கு இப்போ ஸ்டிச்சஸ் கூட வந்து பண்ணியிருக்காங்க. தையல் போட்டிருக்காங்க தலையில். தலை மண்டை உடைஞ்சி. இன்றைக்கி நம்ம அவருக்காக வந்து பிரார்த்தனை பண்ண போகிறோம். பாபா கிட்ட நம்ம எல்லோரும் அவர் வந்து இந்த வயோதிகம் இந்த முதுமை காரணமாக ரொம்ப கஷ்டப்படாமல் இறைவன் அடி சேரணும், சாயோட பாதத்தை அடையணும், சாய் அவரை ஏற்றுக்கணும், முக்தி கொடுங்க சாயின்னு அந்த தாத்தாவுக்காக 92 வயது தாத்தாவுக்காக நம்ம இன்றைக்கி பிரார்த்தனை பண்ண போகிறோம். நீங்களும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் 12th ஸ்டேட் போர்டு எக்ஸாம் வந்து ஆரம்பிக்குது. ஏற்கனவே 10th 12க்கு சிபிஎஸ்சி போர்டில் எக்ஸாம் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. இது மட்டும் இல்லாமல் மார்ச் மாதம்னாலே அனைத்து மாணவர்களுக்கும் இது வந்து தேர்வு காலம் தான். எல்லாருக்கும் அந்த எக்ஸாம் இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும், 1ஆவதுலேருந்து 12ஆவது வரைக்கும் எல்லாருக்கும் தேர்வு தான். இந்த மாதம் முழுவதும் இது நடக்க போகுது. மாணவர்கள் அனைவருக்கும் சாய் வந்து ஒரு குருவாக இருக்கணும். அவங்களுக்கு வந்து ஞாபக சக்தியை கொடுக்கணும், நல்ல முறையில் மதிப்பெண் எடுக்கணும். எல்லாத்துக்காகவும் மாணவர்களுக்காக நம்ம இன்றைக்கி பிரார்த்தனை பண்ணிக்குவோம். அப்புறம் பெங்களூரில் வந்து ஒரு சாய் தம்பி இருக்கார். அவரோட பேர் வந்து கரண். என் கூட சேர்ந்து 10 கோவில் வரைக்கும் வந்திருக்காரு. 108 சாய்பாபா கோவில் பயணத்தில் பெங்களூரில் இருக்கிற ஒரு 10 கோவிலுக்கு என் கூடயே வந்தார். அந்த தம்பி அப்போ வந்து 7th ஸ்டாண்டர்ட் படிச்சுக்கிட்டு இருந்தார். இப்போ வந்து 10th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாம் பெங்களூர்லேயும் கர்நாடகாலேயும் பப்ளிக் எக்ஸாம் வந்து நடந்துகிட்டு இருக்கு. அவரும் வந்து 10th எழுதுறாரு. 108 கோவில் பயணத்தில் என் கூட வந்து அந்த பையனுக்காகவும் இன்றைக்கி வந்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. நல்லபடியாக எக்ஸாம் வந்து எழுதணும். அவர் மட்டும் இல்லை, நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த அனைத்து மாணவர்களும் நல்ல மதிப்பெண்கள் பெற்று அவங்களோட வாழ்க்கையில் நல்லபடியாக முன்னேற்றம் அடையணும். சாய் அவங்களுக்கு எதிர்கால வாழ்க்கையை நல்லபடியாக அமைச்சு கொடுக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த தாத்தா 92 வயதாகிறது அவருக்கு. அவர் மீதம் இருக்க நாட்களில் எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் இறைவனடி போய் சேரணும். சாய் தான் அவருக்கு வந்து முக்தி கொடுக்கணும். சாயோட பாதத்தில் அவரையும் சேர்த்துக்கணும் அப்படின்னு நம்ம வந்து இன்றைக்கி பிரார்த்தனை பண்ணிக்குவோம். ஓம் சாய்ராம். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். ஓம் சாய்ராம்.